தமிழகத்தில் உள்ள 7.5 கோடி மக்களின் முன்னேற்றத்திற்காகவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, அம்மாவிடம் இருந்து தொண்டர்களில் 95% பேர் தங்களுடன் இருப்பதாக கூறினார். குரங்கணி தீ விபத்து விவகாரத்தில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் உண்மையை மறைத்து பொய் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். அம்மாவுடைய தொண்டர்கள்ல 95% எங்க கூட தான் இருக்காங்க. அது நாங்கள் ஒரு 4 மாசமா கட்சியின் பெயர் இல்லாமல் செயல்பட்டு இருந்தோம். கிளை வரைக்கும் நிர்வாகிகள் அமைச்சிட்டு இருந்தாங்க. உறுப்பினர் சேர்க்கைக்காக உறுப்பினர் ஃபார்ம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வந்ததும் நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு 11ஆம் தேதி தான் நாங்கள் அந்த அறிவிப்பை விட்டேன். ஏன்னா 9ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. 10ஆம் தேதி பேசிட்டு நான் முதல்ல ஆர்கே நகரில் தான் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆர்கே நகரில் என்ன சொன்னாங்கன்னா, நிர்வாகிகள் நிறைய பேர் என்கிட்ட நாங்கள் எல்லோரும் வரணும், ஆர்கே நகரில் அந்த இடம் 10,000 பேருக்கு மேலே தாங்காதே, நாங்கள் வேறு எங்கேயாவது வைங்க அப்படின்னா, திருச்சியா மதுரையா இல்லை கோயம்புத்தூரா அப்படின்னு பார்த்தப்ப, சரி மதுரை மேலூரில் தான் நாங்கள் அந்த துரோக கும்பல், எங்களால் ஆட்சிக்கு வந்த துரோக கும்பல் எங்களை ஒதுக்கி இருக்க சொன்னதும் யாருக்கோ பயந்துக்கிட்டு, அப்போ முதல் கூட்டமே இங்கே மேலூர் சாமி மதுரையில் ஆகஸ்ட் 14 போட்டார். அந்த கூட்டத்தில் ஆர்வத்தோட தென் தமிழ்நாடே இங்கே திரண்டு இருந்துச்சு. அதனால் எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எங்கள் தலைமை நிலைய செயலாளர் பழனியப்பன், திரு செந்தில் பாலாஜி மற்றும் கடம்பூர் ராஜா, இவங்கெல்லாம் மதுரையிலே வச்சுருவோம், இன்னொன்று அங்கே சொந்த இடம் இருக்குது, அதில் ஒரு கட்சி கொடியை ஏற்றிடலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக, ஏன்னா காலையிலே வைத்திருந்ததுனால தொண்டர்கள்லாம் வருவாங்கன்னு தெரியும். மதுரை மேலூர் கூட்டத்தை தாண்டி இப்போ கூட்டம் வந்திருக்கிறதா, அப்போயே 2 லட்சத்தை தாண்டி வந்திருந்ததா சாமி சொன்னார். இப்போ அதை தாண்டி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர்களே நாங்கள் இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதுபோல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவான இயக்கமாக, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம். மக்களுக்காக பணியாற்றி நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்தில் ஏற்படும். முதல் நாளே வனத்துறை அமைச்சர் போய், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பிப்ரவரி இது அம்மா மறைவுக்கு அன்னைக்கு, நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிசம்பர் 5 இந்த திரு பன்னீர்செல்வத்தை யார் முதல்வராக்கினார்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க காலையில் எப்படியெல்லாம் உளுந்து கும்பிட்டாருன்னு தெரியும். அவரே பிப்ரவரி 5 அவரை பதவி விட்டு இறங்க சொன்னதுனால எப்படியெல்லாம் எதிர்த்து பேசி அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறதாகவும், அந்த நேரத்தில் இவர் இன்னும் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போயிட்டு இருந்த மாதிரியும், இவர் தான் அப்போ ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவருடைய பொய் பித்தலாட்டம் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி யாரால் கூவத்தூரில் முதல்வர் ஆனார்னு உலகத்துக்கே தெரியும். அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக தங்க மேலே வழக்குகள் வரக்கூடாது இந்த ஆட்சி நடத்துகிறாங்க. இப்படி தன்னை வளர்த்த, தன்னை முதல்வராக்கிய, இந்த ஆட்சி தொடர காரணமாக இருந்த தியாகத்தில் சின்னமாவுக்கே துரோகம் செய்கிறவங்க எப்படி மக்கள் நலனில் அக்கறையாக இருப்பாங்க? ஒரு மனிதனுடைய சுவாபங்கிறது தன்னை ஏற்றி வைத்த ஏணியையே எட்டி உதைக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க ஒரு பதவி வெறியை தவிர, சுயநலம் தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் அவங்க எத்தனை பேர் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சிக்கலான்னு பார்ப்பாங்க. அதான் நான் அன்றைக்கே தான் சொன்னேன், அங்கே 15 நாளாக காட்டுத்தீ பரவி இருக்கு. அது குரங்கணிலேருந்து மேலே, நான் அந்த தொகுதி எம்பியாக இருந்தவன், போடி தொகுதியில் என்னுடைய தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் பெரியகுளத்தில் இருந்தது தான். அங்கே தாண்டிலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் தெரியாமல் யாரும் போக மாட்டாங்க. அது இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க வெளியூர்லேருந்து. மக்களுக்கே தெரியுது 39 பேர் போயிருக்காங்க. நான் அன்றைக்கே திண்டுக்கல் துபாக்கூர் சீனிவாசன் அன்றைக்கே போய் சொன்னார். நம்ம அமைதிப்பட பன்னீர்செல்வமும் அப்படியே வளன்னு அப்படி போய் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி மலம்புழுங்கி மகாதேவனாச்சு, அவர்கிட்ட போய் நீங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியுமா? இவங்க அத்தனை பேரும் பொய்யோட மொத்த உருவம், துரோகத்தோட மொத்த உருவமாக இருக்காங்க. இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும் தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் எங்கள் பின்னாடி இவ்வளோ மக்கள் திரள்றாங்க, தாய்மார்களும் இளைஞர்களும். நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்லை இதே தேவ அம்மாவா? சாதாரண ஒரு தொண்டன் தான். காரணம் எங்கள் சைடு நம்பி, எங்கள் சைடு நியாயம் இருக்குது, எங்களிடம் தான் உண்மை இருக்குது, இது தியாக கூட்டம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்.
துரோக கூட்டத்தை எதிர்த்து எங்களுக்கு மக்கள் ஆதரவாக இருக்காங்க. அதனால தான் ஆர்கே நகரில் அவ்வளோ பெரிய வெற்றி பெற முடிஞ்சிச்சு.